நம்முடைய ஐபி அவர்கள் எங்களிடம் சொன்னார், இதுபோல திண்டுக்கல் மாவட்டத்திலே முழுமையாக குடிநீர் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று. அதற்காக ஒரு திட்டம் தீட்ட வேண்டும் என்று நம்முடைய சக்கரபாணி அவர்களை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். அவர் தமிழ்நாட்டுக்கு அமைச்சர், ஆனால் அவர் ஒட்டஞ்சத்திரத்துக்கு மட்டும்தான் அமைச்சராக இருப்பார் எப்போதும். அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஹைவேஸ் மினிஸ்டர் சாமிநாதனை கொண்டு வந்து ரோடெல்லாம் போட்டுட்டார். நம்முடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் என்றால் இவருக்கு 4 ஆரம்ப சுகாதார நிலையம். நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும்போது எல்லா ஊருக்கு 2 கட்டடம்னா இவருக்கு 20 கட்டடம். நான் ஒரே ஒரு மாதம்தான் வேளாண் துறை அமைச்சராக இருந்தேன். அப்போ மார்க்கெட்டிங் கமிட்டி சோளம் ஆராய்ச்சி மையம் அது இவருக்கிட்ட திறந்தது. எங்களுக்கு அவருடைய ஒட்டந்திரம் தொகுதியை தவிர தாண்டி வரமாட்டார். அந்த அளவிற்கு இந்த தொகுதியின் மீது பற்று பாசம் வைத்திருப்பவர் ஐபி செந்தில்குமார். அவர் இந்த பழனி சட்டமன்ற தொகுதியில் என்ன இதுவரைக்கும் உங்கள் 2 ஆண்டு காலத்தில் உங்களுக்கு 98 கோடி ரூபாய் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு 2 நகராட்சிக்கு, பழனி நகராட்சிக்கு, கொடைக்கானல் நகராட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. சக்கரபாணி அவர்களே, நம்முடைய ஒட்டஞ்சத்திரம் பகுதிக்கு 60 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் வழங்கப்பட்டிருக்கிறது வளர்ச்சி திட்டங்களுக்காக. நான் இதை சொல்வது நம்முடைய வேடசந்தூர் எம்எல்ஏ அவர்களும், அவர் எப்போது சட்டமன்றத்தில் பேசினாலும் ஒரு முடினா முடிக்க மாட்டார். ஆரம்பிப்பார் வழியே நம்ம ஜோதிமணியை அவர் வேல்சாமிலாம் முடினா முடிக்கவே மாட்டாங்க. அதை ஆரம்பித்து பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. எனவே ஜோதிமணி ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக எல்லா இடத்துக்கும் தண்ணி கொடுத்துட்டா நீ கரூருக்கு கொடுங்குறியா, அது நியாயமா? இது எப்படி? கரூர் எவ்வளோ முன்னேறிய இடம், அதையும் நாங்கள் நிச்சயமாக நம்முடைய தளபதி அரசு கவனிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மேடையிலே நம்முடைய பழனிக்கு குடிதண்ணீர் திட்டம் உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய ஐபி செந்தில்குமார் சொன்னார். எங்களுடைய நகராட்சித்துறை இயக்குனர் ஏற்கனவே சொல்லப்பட்டு 24 கோடி அதுக்கு பணம் ஒதுக்கப்பட்டு விட்டது, விடையில் வேலை செய்ய இருக்கிறோம் என்பதை இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். நான் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர் அது மட்டும் இல்லை, ஆய்குடி டேங்கை உடனே சரி பண்ணுட்டார். செக்ரட்டரிட்ட உட்காந்து ஆய்குடி டேங்கு 1 லட்சம் பேர் இருக்கிறாங்க, அந்த டேங்கை சரி பண்ணி கொடுக்கணுன்னார். அதையும் செய்து தருகிறோம் சொல்லியிருக்கிறோம். எனவே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அல்லது இந்த மாவட்ட அமைச்சர் ஐபி இருந்தாலும் கூட மாவட்டத்தை பற்றி அவர் எல்லாருக்கும் ஒரு மாவட்டம் திண்டுக்கல்ல மட்டும் ஒரு கவனிச்சுக்குவார். நமது ஒட்டந்திரன் நம்முடைய சட்ட அமைச்சர், உணவு அமைச்சர் எல்லா பக்கம் இருந்தாலும் இந்த ஒட்டஞ்சத்திரத்தை அவர் கவனிக்கிற மாதிரி எல்லா சட்டமன்ற உறுப்பினர் இதே மாதிரி இருந்துட்டா திமுக ஆட்சி அசைக்கவே முடியாது. அந்த அளவிற்கு பணியாற்றக்கூடியவர்கள்.